வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கட்சி உடையக்கூடாது, கண்ணீர் சிந்திய மு.க. ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி அவங்க தம்பி இனிமே தப்பவே முடியாது, கைதுகள் அரங்கேற போகுது. கதறுவதை தவிர வேற வழியே இல்லை. கர்மா கர்மான்னுவாங்க, அந்த கர்மா செந்தில் பாலாஜியை திருப்பி தாக்குதோ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்குது. ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது அவன் போட்ட ஆட்டம் இருக்குது சாமி, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதிமுக ஜெயலலிதா இல்ல, எடப்பாடியார் தலைமையில் இருக்குதுன்னு சொன்ன உடனே டாஸ்மார்க்ல அடிச்சு வச்ச கொள்ளையில கரூர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் அப்படியே பணத்தாலேயே நிரப்புனான். ஆனா ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு நாள் கூட அவன் வீட்டிலேயே தங்க முடியல. ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி ஒளிறான். அதாவது செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, அவங்க தம்பியும் ஓடி ஓடி ஒளிகிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகமானது, நீ எங்க வேணாலும் ஓடி ஒளிடா தம்பி, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு பெரிய ஆப்பா சொருகி இருக்கின்றார்கள். ஸோ தப்பிக்க முடியாது என்று சொல்றோமே, எதனால இப்போ செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் எப்ப கைதாக போறாங்க, கடைசி கட்டத்தை எட்டிடுத்தா இந்த விசாரணை அப்படின்றது எல்லாவற்றையும் விரிவான வீடியோவில் பார்க்கணுங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தினுடைய பின்வாசல்ல அதிமுகவினர் காத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு வித்தியாசமாக அதிமுக போனவங்க கொஞ்சம் தான், ஆனா திமுக போனவங்க அதிகமான பேர். அதனாலே திமுக அப்செட் ஆகிவிட்டது. அதனால தான் ஆளுநரே போய் சந்தித்தாங்க. இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு எப்படியா இருந்தாலும் முடிவு கட்டணும் அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் களம் இறங்கி விட்டாரு. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்து சில விஷயங்களை போட்டு உடைச்சாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட குதிரை பேரத்தை அரங்கேற்றியது இந்த தமிழக வெற்றி கழக அரசு. அதே மாதிரி வேப்பனஹள்ளி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ சீனிவாசன் அவங்க கிட்டையும் 50 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நீ ஒரு ஆள் இருந்துகிட்டு என்ன பண்ண போற கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்துடியா அப்படின்னு அவர்கிட்டயும் குதிரை பேரத்தை செஞ்சிருக்கிறாங்க. சோ இவற்றை எல்லாம் தொகுத்து ஆளுநர் கிட்ட ஆடியோ வீடியோ பதிவுகளை கொடுத்துருக்காங்களாம். குதிரை பேரத்தை முறையா விசாரணை செய்து இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நேரடியா நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார். ஏயா நீங்க தான் ஆளுநரே வேணான்னு சொன்னீங்க, இப்போ ஆளுநர் கிட்டே போய் புகார் அளிக்கிறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லும் போது சட்ட நடவடிக்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். முதல்ல காவல் நிலையத்தில் புகார் அளிக்கணும், அதாவது லஞ்ச ஒழிப்பு துறை இடத்துல. பிறகு ஆளுநரை சந்திக்கணும், அதற்கு பிறகு நீதிமன்றத்தை நாடணும். அப்பதான் நீதிமன்றமானது ஏற்கனவே பல விசாரணை அமைப்புகள் இருக்கும் போது அங்கெல்லாம் நாடாம எதுக்கு நீ நீதிமன்றத்துக்கு வந்த அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் ஆளுநர் கிட்ட புகார் அளிச்சிருக்கிறோம், ஆளுநர் கிட்டயே ஆதாரம் கொடுத்திருப்பதனால கண்டிப்பா விசாரித்து நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது, அமைச்சரவை கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்களாம். அவங்க ரெண்டு பேரும் அமைச்சர் அல்ல, அமைச்சர் அல்லாதவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் எப்படி கலந்து கொள்ளலாம்? ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்கின்ற பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய ஆலோசனையில சம்பந்தமே படாத ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி அவர்களும் எப்படி கலந்து கொள்ளலாம்? அமைச்சரவை முடிவானது ரகசியமானவை. அந்த முடிவு அமைச்சரவையில் சம்பந்தப்படாத 2 பேர் பங்கெடுத்துக் கொண்டு அங்க ஆலோசனை வழங்கினாங்க, இல்ல அங்க நடந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ற மாதிரி. அதனால இந்த அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுங்க. ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் விஷ்ணு ரெட்டி ஏன் கலந்து கொண்டார்கள், காரணத்தை கேளுங்க அப்படின்னு புகார் அளித்திருக்கின்றார் நம்முடைய ஆர்.எஸ். பாரதி அவர்கள். இந்த ஜான் ஆரோக்கியசாமி விஷ்ணு ரெட்டி 2 பேரும் பிறப்பால் ஆந்திரர்கள். அப்ப தமிழ்நாட்டில் வாழறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க எப்போதும் ஆந்திராவில் இருக்கிறவங்க தான். விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் நிரந்தரமாக தமிழகத்தில் தங்கி இருக்கின்றார்கள். அதனால பிற மாநிலத்துக்காரங்க பொறுத்த வரைக்கும் மண் பாசம் போயிடுமா, நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி நம்ம ஊர் பாசம் விட்டு போதா? அப்படி இருக்கும்போது இவங்க விஜய் அவர்களுக்கு பர்சனல் ஆலோசகராக இருக்கலாம், இல்லேன்னு சொல்லல. ஆனால் எங்க நிறுத்தப்பட வேண்டுமோ அங்க நிறுத்தப்பட வேண்டும். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு விசுவாசமா இருக்கிறாங்களே என்ற ஒரே காரணத்துக்காக தான் விருப்பப்பட்டவர்களுக்கெல்லாம் பதவியை வாரி வழங்கியிருக்கின்றார். அப்படி வழங்குவது சட்ட முரண் அப்படின்றதையும் அழகா எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். மொத்தத்தில்
விஜய் சோழியோ இல்ல விஜய் ஆட்சியுடைய சோழியோ முடிச்சிடுங்க ஏஜமா அப்படின்னு ஆளுநர் கிட்ட போய் புகார் அளித்திருக்கிறார்கள் திமுகவினர். அதுக்கப்புறம் நம்ம திமுக உடைந்து விடக் கூடாது, கண்ணீர் சிந்திய மு.க. ஸ்டாலின் அந்த விஷயத்தை பார்த்துடலாம். ஏன்னா இன்னைக்கு லண்டன் போறாரு. அப்படி போகின்ற போது எக்ஸ் தளத்துல ஒரு செய்தியை போட்டு போறாரு. அண்ணா அறிவாலயத்திலும் இதை பகிர்ந்து கொண்டாரு. அயலகத்தில் இருந்தாலும் அறிவாலயத்தில் இருந்தாலும் கழகம்தான் என் கண்ணில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஏப்பா அடிச்சுக்காதீங்கப்பா, ரெண்டாவது கட்சி எந்த விதத்திலும் உடைஞ்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வேதனை அடைந்திருக்கின்றார். இன்னைக்கு திமுகவுக்கு ரொம்பவே சவாலான நேரம். ஏன்னா ஏகப்பட்ட பேர் விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நேரா சிங்கப்பூர்ல போய் படுத்துக்கிட்டாங்க. கே நேரு மீது வழக்கு இருப்பதனால கே நேரு எங்க இருக்காருன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் சரி முந்தன கொட்ட மாதிரி வந்து லசுக்கு லசுக்கு லுசுக்கு லசுக்குன்னு பேட்டி அளிப்பார். நம்முடைய சேகர் பாபு அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. மேயர் பிரியா எங்க இருக்கின்றார்? மா சுப்பிரமணியம் எங்க இருக்கின்றார்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. ஆனா இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தல, ரெண்டாவது கண்டன குரல் எழுப்பல. மொத்தத்துல எல்லாருமே ஒடுங்கி போயிருக்காங்க, அடங்கி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வச்சு செய்யுது தமிழக வெற்றி கழகம். இந்த சட்ட நடவடிக்கையின் மூலமாகவும் கைது படலத்தின் மூலமாகவும் பல பேர் தமிழக வெற்றி கழகத்தை காட்டி குத்துறாதீங்கப்பா அப்படின்னு கெஞ்சிட்டு போயிருக்காரு லண்டனுக்கு. தன்னுடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக போறாரு. அதுக்குள்ளாக கட்சியில ஏதாவது மாற்றம் வருமா என்று அவரே அதிர்ந்து போயிருக்கின்றார். தன்னுடைய மகனும் அல்ல மருமகனும் இல்ல, எல்லாரும் சேர்ந்தே போயிருக்கிறாங்க. அதனால கட்சியை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காருன்னு தெரியல. அதனால தான் கட்சி உடைந்து விடக் கூடாது அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு போயிருக்கார். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது கட்சிக்குள்ள சீர்திருத்தம் பண்ண போறாங்களாம். அந்த சீர்திருத்தம் பொறுத்த வரைக்கும் புதுசாக தலித்துகளுக்கு 20 மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்க போறாங்க. 20 பேரா? அப்ப இருக்கிறவங்க என்ன பண்றது அப்படின்னு போது இருக்கிறவங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்டாலின். உடனடியாக மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க பாருங்க, யாரெல்லாம் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அந்த மாவட்டத்தை எல்லாம் 2 உடைங்க, ஒன்னு தலித்து கொடுங்க, ஒன்னு ஓபிசி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். யாரு சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு நாம எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முழிக்கின்றார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பெரும் புள்ளிகளுக்கும் ஒரு 45 தொகுதி, ஒரு 50 தொகுதி, ஒரு 60 தொகுதி, ஒரு 70 தொகுதின்னு பிரிச்சு கொடுத்துட்டார். ஒண்ணுமில்ல, கே நேரு கிட்ட 50 தொகுதி, ஏவா வேலு கிட்ட 45 தொகுதி, நம்முடைய செந்தில் பாலாஜி கிட்ட 60 தொகுதி, நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வத்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 30 தொகுதி, மூர்த்தி அவர்கள் கிட்ட வந்து 70 தொகுதி. இப்படி பெரும் புள்ளிக்கு கிட்ட பணத்துக்காக பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ எந்த மாவட்டம் சிறப்பா செயல்படலையோ அந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டு, யோ நான் யா பண்ணிக்கிற இந்த மாதிரி நம்ம மாவட்டத்தில் திமுக வெற்றியே பெறலையே அப்படின்னு கேட்டா, ஏங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தாங்க எல்லாவற்றையும் ஐடியா கொடுத்தது, அவரை போய் கேளுங்க, அவர் சொல்றபடி தான் நான் செயல்பட்டேன், அவர் கொடுத்த காசு தான் நான் கொடுத்தேன், நான் மாவட்ட செயலராக இருந்தாலும் என்னால சுயமா செயல்பட விட்டீங்களேன்னா உள்ளியப்பா அப்படின்னு வந்து யாரெல்லாம் பொறுப்பு அமைச்சராக இருந்தாங்களோ அவங்கள கை காட்டுறாங்களாம். பொறுப்பு அமைச்சரை போய், யோ உன்னை நம்பி தானே விட்டேன் நானு, இந்த மாதிரி கவுத்திட்டிய அப்படின்னு பொறுப்பு அமைச்சர்கிட்ட போகின்ற போது பொறுப்பு அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும், ஏன் உன் மாப்பிள்ள தான் வியூக கம்பெனி வச்சு நடத்தினா, அவன் தான் இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்தான், உங்க மாப்பிள்ளை போய் கேளாம் அப்படின்னு பொறுப்பு அமைச்சர்கள் வந்து ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஏய் திமுகவுடைய பாரம்பரிய வாக்கியாயோ தலித் வாக்கியா அது போயிடுச்சியா, அது மீட்டெடுக்கணையா, தயவு செய்து 20 மாவட்ட செயலர்கள் யாராவது ராஜினாமா பண்ணுங்கயா அப்படின்னு கெஞ்சுகின்ற நிலையில் தான் இருக்கின்றாரா. அது மட்டும் கிடையாது, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இன்னைக்கு பனையூர் பங்களாவுக்கு பின்னாடி போய் நின்னவங்க திமுகவினர் தான் அதிகம். சோ இப்ப திமுகவினர் இடம் பெயர்கின்றார்கள் இந்த விஷயமானது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படி தெரிந்ததுனால அடுத்த கட்டமாக திமுக அதிருப்தியில் இருக்காங்க தெரியுமா, அத்தனை பேரும் அணிவகுத்து விடுவார்கள் தவேகாவுக்கு. சோ இப்ப பதவி வேற ராஜினாமா பண்ணுன்னு சொன்னோம்னா எல்லாரும் கிளம்பி தவேகா போயிட்டாங்கன்னா, அதனால ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு எந்த விதமான சேதாரமும் ஆகக்கூடாதுன்னு கண்ணீர் சிந்திட்டு போயிருக்கின்றாராம். இந்த விஜய் ஜெயிச்சாலும் ஜெயிச்சா அதிமுக திமுகவை கதற விட்டு விட்டாரு. அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி அவங்க தம்பி நம்முடைய ஏவா வேலு மாதிரி எங்கேயாவது வெளியூர்ல போய் பார்த்துக்கிட்டாங்கன்னா தப்பு தப்பு
வெளிநாட்டில் போய் படுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. எந்த விமான நிலையத்திலும் இவங்க போய் தப்பிக்கவே முடியாது. திங்கக்கிழமை விசாரணைக்கு ஆஜராகணும். முன்ஜாமீன் மனு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் விசாரணைக்கே வருது. அதனால முன்ஜாமீன் மனுவானது விசாரிக்கப்பட்டு என்ன தகவல் வருதுன்னு தெரியல. ஆனால் அதற்கு முன்பாக விசாரணைக்கு போனோம். முக்கியமாக அவங்க எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நோட்டீஸ் முதல்ல அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பி விசாரணைக்கு ஆஜரான பிறகுதான் அவங்கள கைது பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்கள வெளியே தான் விட்டுருப்பாங்க. ஸோ ஏவா வேலு மாதிரி நம்மளும் எஸ்கேப் ஆயிடலான்னு நினைச்சவங்களுக்கு, குறிப்பா செந்தில் பாலாஜி அமெரிக்கா போலான்னு நினைச்சார். ஆனா இன்னைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுட்டு எல்லா விமான நிலையங்களும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தி இருப்பதனால செந்தில் பாலாஜி தம்பி நம்ம தமிழகத்திலேயே தான் இருக்கணும், வேற எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, முன்ஜாமீன் மனு விசாரணை அப்புறம் ஆஜராக சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சம்மனை நேரடியாக கொடுத்தது. ஸோ கழகத்துடைய தலைவர் இந்தியாவிலேயே இல்லை. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் இரண்டாவது அவங்க தம்பியும் கைதாவது ஏறக்குறைய உறுதியாகி போய்விட்டது. திமுகவுடைய முக்கிய தளபதி ஒருத்தர் கைதாகிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணுகின்ற போது திமுக வந்து எதிர்மனை ஆற்றினது தவேகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக தெரியலையாம். சில கண்டன குரல்கள் எழுப்பிவிட்டு களத்தில் அங்கங்க தொண்டர்கள் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தார்களாம். இந்த கைதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போன திமுக ஆளுநர்கிட்ட போய் பெருசா எந்த புகாரும் அளிக்கல. அதனால அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைதானது தமிழக வெற்றி கழகத்துக்கு நெருக்கடி தராத காரணத்தினால செந்தில் பாலாஜி அவங்க தம்பியுடைய கைதும் பெருசா நமக்கு எதிர்வினைய தராது, ஆனால் தூக்கி உள்ள வைப்பா அப்படின்ற உத்தரவு தான் அளித்திருக்கின்றார்களாம். செந்தில் பாலாஜியும் யோகியம் இல்ல, அவங்க தம்பியும் யோகியம் இல்ல, கைது பண்ணா தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றது தவேகாவுக்கு தந்திருக்கின்ற தகவல். செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக கொண்டாடுவார்களே அன்றி ஒருபோதும் ஐயோ பாவம் கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு குறப்பட்டு கொள்ள மாட்டாங்க. பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவங்க தம்பி கைதாகின்றார்களா இல்லை என்று சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.